இப்படிதான் கூவி கூவி நத்திங் அவங்க ஃபோன் 2 வித்தாங்க அண்ட் அவங்க ஹிஸ்டரியிலே இருக்கிறதுலே பெஸ்ட் செல்லிங்கான ஸ்மார்ட் ஃபோன் ஆக்குனாங்க. அண்ட் இந்த ஃபோன் 2 அப்கிரேட் தான் ஃபோன் 3A சீரிஸுங்க. ஏன் சீரிஸ்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்னா இதுல 3A வந்திருக்கு, 3A Pro வந்திருக்கு. போன வருஷம் 2A Plus வந்திருந்தது, அந்த பிளஸ்க்கு பதிலாக இந்த வருஷம் 3A Pro கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே நிறைய அப்கிரேட்ஸ் இருக்கு. புதுசா பட்டன் கொடுத்துருக்காங்க, புதுசா டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம். இது வெறும் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கிடையாது, ஒரு டீடைல்டான ரிவ்யூவும் கொடுக்க போறோம் இந்த வீடியோலயே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், இந்த பாக்ஸ் வந்து ரீட்டைல் பேக்கேஜிங் கிடையாது, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. இந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய நத்திங் ஃபோன் 3 பாக்ஸஸ் இருக்கும் பாருங்களேன். இது ஒரு ரிவ்யூவர்ஸ் எடிஷன் பாக்ஸ். 3 ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஃபோன் 3A, ஃபோன் 3A, ஃபோன் 3A, ஃபோன் 3A Pro. நைஸ். அதுலேருந்து ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுறேன் ஃபோன் 3A அண்ட் ஃபோன் 3A Pro இன்னொரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி அதையும் காட்டிடுறேன். எது அன்பாக்ஸ் பண்ணலாம்? ப்ளூ பார்க்கறது நல்லா இருக்குல்ல? ஓ, இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்த கலரா இது? வெரி நைஸ், வெரி நைஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, 3 பாக்ஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கு, இது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் 3A ஓபன் பண்ணி பார்த்துலாமா? குவிக்லி. ஃபோன் இருக்கு, சைடில் வச்சிருவோம். ஆக்சுவலி நத்திங்கோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் பாக்ஸ்க்குள்ள சார்ஜர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கேபிள் கண்டிப்பாக தந்துடுறாங்க. இந்த வருஷம் இந்த டிரான்ஸ்பரண்ட் கேபிள் கொடுக்கல, ஆனால் அந்த டிரான்ஸ்பரண்ட் டெஸ்ட் டியூப் சிம் இஜெக்டர் டூல் இருக்குமா? பாப்போமா? இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நத்திங் ஃபோன் 3A Proக்கும் சேம் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஆல்ரைட், அஃப்கோர்ஸ் புக்கு மாதிரி இது ஓப்பன் ஆகுறது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டச். ஃபோனை சைடில் வைப்போம். ஓ, இந்த பாக்ஸ் வந்து திக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஃபோனே திக்குங்க, ஸோ அதை அகாமடேட் பண்ணுறதுக்கு தான். அகைன் இதுலேயும் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கேபிள் கிடைக்காது. ஆல்ரைட், அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த சிம் இஜெக்டர் டூல், டெஸ்ட் டியூப் சிம் இஜெக்டர் டூல் கிடச்சிரும். இங்கே பாருங்க, அம்புட்டு எங்கள் அன்பாக்சிங். கேஸ் கிடையாது, சார்ஜர் கிடையாது, எல்லாமே தனியாக வாங்கணும், எக்ஸ்ட்ரா செலவு தான். ஆல்ரைட், ஓகே, நான் எக்ஸைட்டடாக இருக்கேங்க, பார்ப்போமா? ஆல்ரைட், ஓ வெரி நைஸ். ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், நத்திங்கோட டிசைன்ஸ் கண்டிப்பாக யூனிக்காக இருக்குங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி டிசைன்ஸ் யாருமே கொண்டு வரதில்லை. ஒரே மாதிரி சிமிலரான டிசைன்ஸ் இருக்கும் எல்லா ஃபோன்ஸ்லையும். இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்கு கண்டிப்பாக. ஃபோன் 2A கம்பேரிசனில் ஃபோன் 3A Proல ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா கொடுத்துருக்கனால உங்களுக்கு 3 கேமரா ரிங் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்க பாட்டம் ஹாஃப் இருக்குல்ல, இதுல இருக்க அந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வந்து அந்த மெட்டாலிக் கிரிட்டோடது அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரைட், ஸோ இது கொஞ்சம் இன்னும் மெச்சூரான டிசைன் மாதிரி எனக்கு தெரியுது. மூணாவது டிசைன் சேஞ்ச் என்னன்னா, இந்த கிளிஃப் லைட்டிங் கொடுத்துருக்காங்களே, இதுல 3மே கர்வ்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. கொஞ்சம் டிஃபரன்சஸ் கிரியேட் பண்ணி ஒரு யூனிக்கான லுக் கிரியேட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா சைஸை பெருசாக்கிருக்காங்க. இன்ஃபேக்ட் டிஸ்பிளேயோட சைஸ் இந்த வருஷம் கொஞ்சம் பெருசா இருக்கு கம்பேர்ட் டு நத்திங் ஃபோன் 2A. இன்ஃபேக்ட் ஐ திங்க் வெயிட் கூட கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கு முன்னாடி குவிக்லி ஃபோன் 3A Proல என்ன டிசைன் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தலாமா? ரைட், ஃபோன் 3A Pro நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டிசைன் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றாங்க. பட் உண்மையா சொல்றேன், ரியல் லைஃப்ல இட் லுக்ஸ் வெரி குட்ங்க. ஆஃப் கோர்ஸ் ஒரு பெரிய சர்க்குலர் கேமரா மாடியூல் கொடுத்திருக்காங்க. அது ஒன்னு தாங்க கம்பேர்ட் டு ஃபோன் 3A இருக்கிற டிஃபரன்ஸ் இதுல. ஏன்னா 3Aல வந்து ஒரு சிங்கிள் லைன் மாதிரி கேமரா மாடியூல் கொடுத்திருக்காங்க, இதுல வந்து ஒரு சர்க்குலர் கேமரா மாடியூல் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த ரிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு நீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க, பட் ரியல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த போனோட வெயிட் கண்டிப்பா அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கண்டிப்பா 210 கிராம்ஸ் மேல இருக்கும் நம்புறேன் நான். அது மட்டும் இல்ல, திக்னஸும் அதிகம் ஆக்கிட்டாங்க. அண்ட் இட் லுக்ஸ் குட், டிஃபரெண்டா இருக்கு. பிளஸ் ஒரு யூனிக்கான லுக் கண்டிப்பா இருக்குங்க. இந்த ரெண்டு போனுமே 30,000 கீழே விற்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்கிறதுல யூனிக் டிசைன்ஸ் இந்த போன்ல தான் இருக்கு ஃபார் ஷூர். சரி, டிசைன் நல்லா இருக்கு, ஆனா மெட்டீரியல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பிளாஸ்டிக்கை தூக்கி கிளாஸ் கொடுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பிரீமியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த நதிங் ஃபோன் 3Aல வந்து ப்ளூ கலர் தவிர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் இருக்கு, பிளஸ் இன்னொரு பிளாக் கலர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபோன் 3A Proல வந்து இந்த கிரே கலர் இருக்கு, பிளஸ் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஆஃப் கோர்ஸ் லெஃப்ட் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து USB டைப் C 2.0 போர்ட் தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிரும். பிளஸ் இந்த வருஷம் அவங்க eSIM சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் இங்க இருக்கு, பிளஸ் இயர் பீஸ் கூட சேர்த்து உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். மேல ஒரு மைக் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்திருக்காங்க. என்னடா 2 பட்டன் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இருக்கு. எஸ், 2 பட்டனுக்கான காரணம் என்னன்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்கு, அது கீழே எசென்ஷியல் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த எசென்ஷியல் பட்டனுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் நான், கொஞ்சம் லேட்டரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்துக்கு பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் 2A வெயிட்டை காட்டிடுறேன் உங்களுக்கு லைவா. கண்டிப்பா அண்டர் 200 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எஸ், 190.7 கிராம்ஸுங்க. அதே இது நீங்க இந்த ஃபோன் 3A பாத்தீங்கன்னா 204.5 கிராம்ஸுங்க. நல்லாவே வெயிட் போட்டுருச்சு ஃபோன். அண்ட் ஃபோன் 3A
Pro. Wow, 213.4 grams only. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்கிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தடவை IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, upgraded from IP54 ரேட்டிங். Phone 3a பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல அப்கிரேட் தான். ஆனா Phone 3a Pro பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஓகேயான அப்கிரேட் தான். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல under 30,000 rupees உங்களுக்கு நிறைய phones கிடைச்சிரும் with IP69 ரேட்டிங் இல்லனா அட்லீஸ்ட் 68 ரேட்டிங். அப்புறம் ஒரு விஷயத்துல டவுன்கிரேட் வேற பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல போன வருஷம் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க, இந்த வருஷம் பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. பை தி வே ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டட் ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்துறாங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் தான், பட் அதை கழட்டி தூக்கி போடுறதுல ஒரு மஜா தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. பேசிக்கான ட்ராப் டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். எப்போவே பண்ணுற விஷயம் தான் இது, வந்து பெய்டு வீடியோலாம் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். இல்லைன்னா அது வேற தமிழ்நாட்டில் நடக்கிறதே அந்த பிரச்சனை தான். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு ப்ராப்ளம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைபுங்க. நம்ம கம்யூனிட்டி 1 மில்லியன் போக போகுதுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரம். ஆல்ரைட், பேக் ட்ராப் அண்ட் நோ இஷ்யூஸ். ஆப்வியஸ்லி இது பேசிக்கான டெஸ்ட் தான், இதுலலாம் உடைய போகிறது இல்லை. ஃபோனு கீழெல்லாம் போட்டு காட்டுங்க அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, ரிவ்யூ நிட்டுங்க, உடஞ்சிரும். ஆல்ரைட், அடுத்து டிஸ்பிளே பற்றி பேசலாம். I'll just switch it on quickly. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இருந்த நத்திங் ஃபோன் 2a கம்பேரிசனில் கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்க. நத்திங் ஃபோன் 3aலையும் 3a ப்ரோலையும் உங்களுக்கு வந்து 6.77 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் கம்பேர்ட் டு 6.7 inch. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு AMOLED பேனல் தான் அஃப்கோர்ஸ், அண்ட் 120 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. LTPOலாம் எதுவும் கிடையாது. பார்க்குறதுக்கு என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த பெசல்ஸ் வந்து இட்ஸ் நாட் குட் லுக்கிங், ரொம்ப திக்காக இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லிம் ஆக்கிருக்கலாம். ஏன்னா நிறைய ஃபோன்ஸ்ல வந்து இப்போ ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுக்குறாங்க. ஃபோன் 3a ப்ரோல கொடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பஞ்ச் ஹோல் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் மெட்ரிக்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. HDRல உங்களுக்கு 3000 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க, பீக் பிரைட்னஸ் இன் HDR வீடியோஸ் 1% விண்டோல. அண்ட் HDR சப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிரும், பட் நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. வெளியே எடுத்துட்டு போகும்போது சூரிய வெளிச்சத்துல உங்களுக்கு ஹை பிரைட்னஸ் மோட்ல 1300 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும். அண்ட் டிபிக்கலா நீங்க வந்து பிரைட்னஸ் ஸ்லைடரை மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுல மேக்ஸிமம் செட்டிங்ல வச்சீங்கன்னா 800 nits பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த போன்ல உங்களுக்கு 2160 Hz PWM டிம்மிங்கும் கொடுத்திருக்காங்க, which is very very good. இந்த PWM டிம்மிங் பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்கல்ல, கரெக்ட். யாருக்கும் தெரியலனா நீங்கள் காமெண்ட் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. டச் சாம்பிளிங் ரேட் வந்து உங்களுக்கு 480 Hz டச் சாம்பிளிங் ரேட் கிடைச்சிரும். கேமிங் மோட்ல ஆன் பண்ணீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 1000 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 3a இட்ஸ் A+ டிஸ்பிளே, ஆனால் 3a ப்ரோக்கு இட்ஸ் ஒன்லி an A டிஸ்பிளே. ஏன்னா இதில் வந்து ஹையர் பிரைட்னஸ் டிஸ்பிளேஸ் உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸில் HDR பிளேபேக்கும் கிடைச்சிரும். அண்ட் இவ்வளோ பெரிய பெசல்ஸும் இருக்காது நிறைய டிஸ்பிளேஸ்ல. ஸோ அது வந்து ஒரு லெட் டவுன் எனக்கு தோணுச்சு ஃபார் 3a ப்ரோ. ஏன்னா 3a ப்ரோட பிரைஸ் வந்து 30,000 கீழே இருக்க போதுங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லயும் உங்களுக்கு அதே சேம் ஸ்கேனர் கிடைச்சிரும். அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், இவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இட் இஸ் வெரி வெல் டியூன்ட். பை தி வே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, பட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஐ டென்ட் லைக் இட் அட் ஆல். உண்மையை சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் பேஸ் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கிளியரா இருந்திருக்கலாம். லவுடா இருக்கு, பட் ஏன்னா 100% வால்யூம்ல கொஞ்சம் சவுண்ட் வந்து கிராக்கில் ஆகுற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு அப்படி தோணுதான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபோன் 3a ப்ரோ, ஃபோன் 3a அண்ட் OnePlus Nord 4 இந்த 3 ஃபோன்ஸோட ஸ்பீக்கர் குவாலிட்டி நாங்க லைவா டெஸ்ட் பண்ணிருக்கோம். அது பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் சிப்செட் தான், சேம் RAM டைப் தான், சேம் ROM டைப் தான். ஆமா, இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. இது வரைக்கும் எந்த டிஃபரன்ஸ் சொல்லியே. இது எதுக்கு ப்ரோன்னு சொல்றாங்க, அது எதுக்கு சொல்றாங்கன்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா Snapdragon 7S Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல கூட UFS 2.2 பரவாயில்லைங்க. நத்திங் ஃபோன் 3a 3a ப்ரோல UFS 2.2 கொடுக்கறதுலாம் பெரிய தப்பு. உண்மை சொல்றேன், நான் அட்லீஸ்ட் ஒரு UFS 3.1 கொடுத்திருக்கணும். வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன் 3a உங்களுக்கு 8/128GB கிடைச்சிரும். 8/256GB ஆப்ஷனும் இருக்கு. 3a ப்ரோல வந்து 8/128GB, 8/256GB அப்புறம் 12/256GB ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது சுத்தமா நான் கேமிங் ஃபோன்னு சொல்லவே முடியாதுங்க. எஸ்பெஷலி 3a ப்ரோ. 3a கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. 7S Gen 3 to under 25,000 rupees is fine. Antutu வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 8.10 lakh ஸ்கோர் கிடைச்சிரும். Geekbench ஸ்கோர் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு Snapdragon 7S Gen 3 ல கிடைச்சிருக்கோ அந்த மாதிரியே சேம் பெர்ஃபார்மன்ஸ் இதுலயும் கிடைச்சிருக்கு. அண்ட் CPU கூட நீங்க பாத்தீங்கன்னா சுத்தமா இந்த throttling பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு.
உங்களுக்கு. ஏன்னா இதுல உங்களுக்கு 94% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனையும் எதுவும் தெரியல. ஏன்னா இதுல வந்து ஒரு வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் ஓகே. கேமிங் நாங்க பண்ணி பார்த்தோம். BGMI ல வந்து எங்களுக்கு இப்ப 60 FPS ஆப்ஷன் தான் தெரிஞ்சது. மேபி ஃபியூச்சர் அப்டேட்ல 90 FPS கொடுத்தாலும் கொடுக்கலாம். அண்ட் BGMI ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பரவாயில்லையா இருக்கு. இப்போ நீங்க ஹை கிராஃபிக்ஸ் கேம் ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி கேம்ல விளையாண்டீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட்ஸ் நாட் த பெஸ்ட். ஏன்னா எங்களுக்கு சில டைம் 46 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது, சில டைம் 54 FPS கிடைச்சது. சோ கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி throttle ஆகுது பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க Snapdragon 8s Gen 3 உள்ள போனோ இல்ல Snapdragon 7 Plus Gen 3 உள்ள போனோ வாங்கிக்கோங்க. because that will be better. அதுல ஆப்ஷன்ஸ் நீங்க தேடுறீங்கன்னா Poco F6 இருக்கு, OnePlus Nord 4 இருக்கு. அந்த மாதிரி phonesலாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இன்ஃபேக்ட் Realme GT60 கிடைக்கும் உங்களுக்கு under 30,000 rupees. அதை விடுங்க iQOO Neo 9 Pro, OnePlus 12R எல்லாமே under 30,000 வந்துருச்சு. Snapdragon 8 Gen 2 இருக்கு அந்த phonesல. so under 25,000 க்கு Nothing Phone 3 ஓட performance with Snapdragon 7s Gen 3 ஓகேன்னு சொல்லலாம். பட் 3A Pro under 30,000 rupees கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. சரி, பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கிடைக்கும். அண்ட் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 50 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. 45 கிடையாது, 67 கிடையாது, 80 கிடையாது, நடுவுல 50 வாட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல என்ன பிரச்சனைனா சாம்சங் மாதிரி நத்திங்கும் PD PPS சப்போர்ட் தான் பண்றாங்க. ஜெனரலி மோஸ்ட் போன்ஸ்ல வந்து உங்களுக்கு USB PD சப்போர்ட் தான் கிடைக்கும். ஆனா PPS வந்து வெறும் சாம்சங்ல தான் இருக்கும். அது நத்திங்லயும் அவங்க அதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னு தெரியல. அதனால என்னன்னா நீங்க நத்திங்கோட சார்ஜர் வாங்குனீங்கன்னா இல்ல GAN சார்ஜர் வித் PPS சப்போர்ட் வாங்குனீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு ப்ராப்பரா 50 வாட் ஸ்பீட் கிடைக்கும். வெறும் ஏதாச்சும் ஏனோதானு PD சார்ஜர் வாங்குனீங்கன்னா அதுல எல்லாம் சப்போர்ட் கிடைக்காது. எனிவே 0 to 100% சார்ஜ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 56 மினிட்ஸ் எடுக்கும், which is okay, not too bad. பட் இதோட ஃபாஸ்டர் சார்ஜிங் ஃபோன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உண்டுங்க. அண்ட் பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க டெஸ்ட் பண்ணோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 8.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது ரெகுலர் யூசேஜ்ல, which is not too bad. ஆனா என்ன அகைன் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு பெட்டர் பேட்டரி லைஃப் ஃபோன் கிடைச்சிடும். ஏன்னா புதுசா வந்திருக்க Poco X7 Pro எடுத்துக்கோங்க. அதுல 6000 plus mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ அதுல பேட்டரி லைஃப் உங்களுக்கு கண்டிப்பா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கொடுத்துரும். சோ அதையும் நான் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் Nothing வந்து they've done a good job. ஏன்னா 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, பிளஸ் NFC-யும் உண்டு. ஓகே, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கிறதுலே பிடிச்ச சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. சுத்தமா எந்த அன்வான்டட் ப்ளோட்வேர் ஆப், தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே கிடையாது. கிளீனான இன்ஸ்டால். பிளஸ் உங்களுக்கு ஃபோன் 3A and 3A Pro கூட உங்களுக்கு Nothing OS 3.1 கொடுத்திருக்காங்க. and it is based on Android 15 and Nothing என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. OS எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very good experience. ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். டிசைன் மாதிரியே OS-யும் நல்லா யூனிக்கா வச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த எசென்ஷியல் பட்டன் ஒன்னு சொன்னேன்ல, அதை பத்தி சொல்லிடுறேன் நான். சோ எசென்ஷியல் பட்டன் வந்து இந்த ஆப்பிள் கார ஆக்ஷன் பட்டன் அண்ட் கேமரா பட்டன் கொடுத்திருந்தால ரெண்டு பட்டன், அதுக்கு பதிலா ஒரு எசென்ஷியல் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஆனா இதை வச்சு நீங்க போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அந்த அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வருது அப்படின்னு Nothing சொல்றாங்க. சோ அதை வந்து நாங்க அப்புறமா தான் டெஸ்ட் பண்ணுவோம் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம். பட் இப்போ இந்த எசென்ஷியல் பட்டன் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னா பேசிக்கலி ஒரு சிங்கிள் கிளிக் வச்சு நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். and அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துரும். ஒரு நோட் எழுதி வச்சுக்கலாம், இல்லனா ஒரு வாய்ஸ் நோட் போடலாம். அதே மாதிரி நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும், இல்ல டபுள் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் அதை ஓபன் பண்ணும். ஆமா, இது எதுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா Nothing என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு AI ஹப்பாமா. இதுல வந்து உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ற மெமரிஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாமாமா. அதுக்கு Nothing காரண்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரே விஷயம் தான் இருக்கு. சார், நீங்க நான் மெமரி சேவ் பண்ணனும்னா நான் போட்டோ எடுக்கணும்ங்க, ஸ்கிரீன்ஷாட் யார் எடுப்பா? டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ. சோ போட்டோ எடுக்கிறதுக்கு கேமரா பட்டன் கொடுங்க. இப்போ நான் மெமரிஸ் கிரியேட் பண்றதுக்கு வெளி உலகத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு பதிலா கேமரா ஆப் ஓபன் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மெமரியை கிரியேட் பண்ணிருக்கேன். ஐயோ. எனிவே இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எடுத்திருக்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் ஒரு AI வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு நாங்க AnTuTu ஸ்கோர் எடுத்தோம்னா அந்த Nothing ஃபோனோட AnTuTu ஸ்கோரோட டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல தெரிஞ்சிடும். இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இதை AI சொல்றாங்க, வெறும் சம்மரைஸ் மட்டும் தான் பண்ணுதுங்க. இதுல 2-3 தடவை AnTuTu பெஞ்ச்மார்க் ரன் பண்ணிட்டு அதோட ஸ்கோர்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏதாச்சும் வாய்ஸ் என்னோட கமாண்ட் கொடுத்து சரி இருக்கிறதுல பெஸ்ட் AnTuTu ஸ்கோர் எவ்வளோப்பா அப்படின்லாம் கேட்க முடியாதுங்க. ஸோ எங்கெங்க AI இப்போதைக்கு கொஞ்சம் அன்ஃபினிஷ்டா தோணுது எனக்கு இந்த எசென்ஷியல் பட்டன். மேபி இன் த ஃபியூச்சர் it will be more finished. பட் இந்த எசென்ஷியல் பட்டன் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மிச்ச சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட். கேலரி ஆப்ல டிசைன் என்ன தாறுமாறா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆஃப் கோர்ஸ் தானா கேட்டகரைஸ்லாம் பண்ணுது, அது இம்பார்ட்டன்ட் தான். பட் நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அதோட டீடைல்ஸ் பார்க்கிறதுக்கு ஸ்வைப் அப் பண்ணுவீங்கல்ல, பார்க்கிறதுக்கு கார்ஜியஸா இருக்கு அந்த டிசைன். அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து என்லார்ஜ் ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து லாக் ஸ்கிரீன்ல குவிக் ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். ஆஃப் கோர்ஸ் இருக்குது Nothingோட கிளிஃப் லைட்டிங் இருக்கு. இந்த கிளிஃப் லைட்டிங்ல வந்து ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து கிளிஃப் கம்போசர்ல நீங்க டியூன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வால்யூம்க்கு நீங்க வந்து கிளிஃப் ப்ராக்ரஸ் காட்டிக்கலாம். கிளிஃப் ப்ராக்ரஸ் வந்து நீங்க ஊபர் அண்ட் ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப்ஸ் கூட நீங்க டியூன் இன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் யூனிக்கான விஷயம் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்சிடும், which is very very good. இந்த Nothing OS எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சி போயிருக்கு. அண்ட் அதனாலே நிறைய
பேர் இந்த ஃபோனை கன்சிடர் பண்றாங்க. எஸ்பெஷலி டிசைன் பிளஸ் டிசைன் ஆஃப் த ஃபோன் பிளஸ் டிசைன் ஆஃப் த சாஃப்ட்வேர் ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது, எஸ்பெஷலி இந்த பிரைஸ் ரேஞ்சில். சரி, அவ்வளோதாங்க சாஃப்ட்வேர் பற்றி. பட் அடுத்து இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம், அண்ட் தட் இஸ் த கேமராஸ். ஏன்னா கேமராஸ்ல இந்த வருஷம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நத்திங்காரங்க ஆல்காரிதம்ல எஸ்பெஷலி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல இருக்க டிஃபரன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். பிரைமரி கேமரால யூஸ் பண்ணிருக்க சென்சர் டிஃபரெண்டா இருந்தாலும் உங்களுக்கு சேம் ரெசல்யூஷன் கிடைச்சிடும் 50 MP. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட்ல சேம் 50 MP அல்ட்ரா வைட் தான். ஆனா ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 3Aல 32 MP கொடுத்திருக்காங்க, 3A Proல 50 MP கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3Aல வந்து 2x டெலிஃபோட்டோ கேமரா கிடைச்சிடும், 3A Proல 3x L shaped periscope கேமரா கொடுத்திருக்காங்க. And இந்த L shaped periscope கேமரா வச்சு எடுத்திருக்க போட்டோஸோட குவாலிட்டி இஸ் வெரி குட், வெரி வெரி குட். எஸ்பெஷலி நீங்க வந்து போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது இட் லுக்ஸ் வெரி நைஸ். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 24mm ல எடுக்கலாம். 24mm போர்ட்ரேட்ஸ் 50mm போர்ட்ரேட்ஸ் வந்து ஓகே தான். ஆனா 70mm and 100mm போர்ட்ரேட்ஸ் குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். அது மட்டும் இல்ல, இந்த போர்ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு டிஃபரெண்டான லென்ஸ் சிமுலேஷன்ஸ் வேற கொடுத்திருக்காங்க. பார்க்கிறது நல்லா இருக்கு. அந்த விவோ ஸ்டைல்ல லென்ஸ் சிமுலேஷன்ஸ் வந்து இதுல கிடைச்சிடும். ஸோ பின்னாடி இருக்க போக்கால வந்து டிஃபரெண்டான எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, which is very very nice. பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட டே லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, டீடைல்ஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து ரெண்டு கேமராஸ்லயுமே டீடைல்ஸ் நல்லா இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து கலர் கூட ஓரளவு பரவாயில்ல, கிளீனா வச்சிருக்காங்க. HDRல தான் இருக்கிறதுல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க நத்திங்காரங்க இன் ஃபோன் 3A அண்ட் ஃபோன் 3A Pro. போட்டோஸ் காட்டுறோம் நாங்க ஸ்கிரீன்ல, பார்த்துட்டே இருங்க நீங்க. அது மட்டும் இல்ல, எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம், கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. செல்ஃபியோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா 3Aல நல்லா தான் இருக்கு, பட் 3A Proல ஃபிளாக்ஷிப் குவாலிட்டியா இருக்குங்க. இட்ஸ் வெரி வெரி குட். அல்ட்ரா வைட் கூட நீங்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா இஸ் a very good quality camera. ஓவராலா குவாலிட்டி நல்லா இருக்கு. 30,000 rupeesக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருது. எஸ்பெஷலி 3Aல நீங்க பாத்தீங்கன்னா செம்ம வேல்யூ ஃபார் மணி கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. 3A Proலயும் நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா அது வந்து iPhone 16 Pro Max ஓட கம்பேர் பண்றதுல கொஞ்சம் டூ மச். ஏன்னா அவ்வளோலாம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. பட் ஸ்டில், ஏன்னா லோ லைட்ல வந்து பிரச்சனை இருக்கு. லோ லைட்ல நீங்க பிரைமரி கேமரா எடுத்துக்கோங்க, அல்ட்ரா வைட் எடுத்துக்கோங்க, இல்ல ஜூம் கேமரா எடுத்துக்கோங்க, குவாலிட்டி இஸ் நாட் வெரி குட். செல்ஃபில லோ லைட் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஃபிளாக்ஷிப் கிரேட் கிடையாது. ஏன்னா பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அல்ட்ரா வைட் வச்சு நீங்க வெறும் 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃபி வச்சு நீங்க வந்து 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 3x கேமரா வச்சு உங்களுக்கு 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ற மாதிரி அது காட்டும், ஆனா பண்றது பித்தலாட்டும். ஏன்னா 1080p 30 FPS தான் பண்ணுது. ஏன்னா நாங்க ஷூட் பண்ணும்போது 4K 30 FPSல 3x டெலிஃபோட்டோவை ஹைட் பண்ண பார்த்தபோது அது ஹைட் ஆகல. அண்ட் அது பிரைமரி கேமரா வச்சு தான் 4K 30 FPS ஷூட் பண்றது. நினைச்சு பாருங்க. எனிவே, ஓவராலா கேமரால கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. கேமராக்காக அண்டர் 30,000 rupees ஐ திங்க் இந்த ரெண்டு போன்ஸுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போன்ஸ் நினைக்கிறேன் நான். ஒரு கேமரா கம்பேரிசன் வேணுமா உங்களுக்கு வீடியோ அகைன்ஸ்ட் அதர் 30,000 rupee phones? காமெண்ட்ல கேளுங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்த போன்ஸ் கூட கம்பேர் பண்ணணும் அதையும் சொல்லிருங்க, அதையும் ட்ரை பண்றோம். நான் சிம்பிளா சொல்லிடுறேங்க, 3A நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல அப்கிரேட், ஒரு வெரி யூஸ்ஃபுல்லான வேல்யூ ஃபார் மணி அப்கிரேட் கம்பேர்ட் டு நத்திங் ஃபோன் 2A. ஆனா 3A Pro பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவு ஃபீலிங் வரலங்க ஆக்சுவலி. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேக்கிங்கா தோணுச்சு எனக்கு, எஸ்பெஷலி 7S Gen 3 பொறுத்த வரைக்கும். ஏன்னா 3A Proல இந்த பெரிஸ்கோப் கேமரா கொடுத்து உங்களுக்கு நல்ல 3x பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து இது வாங்கணுமா? அதுக்கு பதிலா நீங்க இதை வாங்கிக்கோங்க, இந்த ஃபோன் 3A வாங்கிக்கோங்க கம்பேர்ட் டு ஃபோன் 3A Pro. ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர் கம்பேர்ட் டு ஃபோன் 3A Pro. ஃபோன் 3A Pro பிரைஸ் டிஸ்கவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2,000-3,000 rupees டிஃபரன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அப்போ நீங்க 3A Pro கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்க 3A at cost வாங்கலாம். இட் இஸ் வெரி குட். ஸோ இதாங்க எங்க ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ ஆஃப் நத்திங் ஃபோன் 3A அண்ட் ஃபோன் 3A Pro. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறோம், ஃபோன்ஸ் பிடிச்சிருக்கும் நம்புறோம். உங்க அபிப்பிராயத்தை கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.